சேலத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சில மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழை பெய்து வந்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் சற்று தணிந்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை வானம் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் திடீரென மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, தாதகாப்பட்டி, புதிய பேருந்து நிலையம், சூரமங்கலம், குகை, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த கனமழையால் மாநகரின் பிரதான சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், கருப்பூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி, வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருச்சி மாவட்டம் முசிறி, தொட்டியம், தாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்த கோடை மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.